Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ரத்த ஆறு தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 24,377 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ 290 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 300 பாயிண்ட்ஸ்லாம் தாண்டி நெகட்டிவ்ல தான் இருக்குது. சென்செக்ஸ் 80,810 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. மோர் தென் 900 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 52,890 பாயிண்ட்ஸில் இருக்குது. மோர் தென் 700 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி போட்டு அடிச்சிருக்காங்க. மார்க்கெட் கீழே விழுறதுக்கு இன்றைக்கி சில ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் அது நடக்க இருக்குது டிசம்பர் 18 ஸோ இதில் ரேட் கட்ஸ் வருமா அப்படிங்கிற ஃபியர்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழ சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் நேற்று வந்திருந்து $37.8 பில்லியன் இது வரைக்கும் இல்லாத அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியன் ருப்பியை ப்ரெஷரில் போட்டுடுச்சு. இந்தியன் ருப்பி பார்க்கும்போது 84.93 அந்த ரேஞ்சை டச் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்மா கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மேபி ருப்பி வந்து விரைவில் 85 டச் பண்ணிடும் போல தான் இருக்குது இந்த வருஷத்துல. 84.93 ஆல் டைம் லோ டச் பண்ணிடுச்சு ருப்பி. அடுத்து பார்க்கும்போது இந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ல வந்து ப்ரெஷர் இருக்குது லார்ஜ் கம்பெனிஸில். ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இது இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறாங்க, இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ சிப் ஸ்டாக் ப்ரெஷர், அங்கே வந்து செல்லிங் நடக்குது. ஜப்பானோட பாலிசி மீட்டிங் வந்து நடக்க இருக்குது டிசம்பர் 18 to 19. அங்கேயும் ரேட் கட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓவராலாக இந்த நியூஸ் எல்லாம் வச்சு நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ரத்த கலரி ஆகிறதுக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர், டெக்னாலஜி, ரியாலிட்டி, மீடியா, இன்ஃப்ரா, பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா எல்லாமே இன்னைக்கு அடி தான். சிமெண்ட் தான் கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக செக்டார் வைஸ் பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிசி 474 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி 475 ரூபா வரைக்கும் போனாங்க. ஒரு 463 ரூபா டவுனும் போச்சு. கடைசியில் ஐடிசி இப்போ 475 ரூபாவில் நிற்கு. ஐடிசி இப்போ அப்டேட் கொடுத்துட்டாங்க. அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கான டிமர்ஜர் வந்து ஜான்வரி 1 நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நியூ இயர் கிஃப்ட் தந்தாச்சு ஐடிசி. ஸோ நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணது அடுத்த வருஷம் நடக்க போகுது. விச் மீன்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து டிசம்பர் 17, இன்னும் வந்து டிசம்பரில் ஒரு 13 நாளோ 14 நாளோ இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14 நாள் முடிஞ்ச உடனே நியூ இயர் கிஃப்டாட்டு ஐடிசி ஹோட்டல் ஷேர் நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, அப்புறம் ஐடிசி அந்த ஹோட்டல்ஸை டிமர்ஜ் பண்ண பிறகு ஐடிசி ஸ்டாக் இன்னும் இறங்கும்னு சொல்லி. மேபி இறங்கும், ஆனால் வந்து ஐடிசி ஷேரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் அதில் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்காது. ஹோட்டல் பிஸ்னஸ் தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்ஸ் வந்து தனியாக டிமர்ஜ் ஆகி லிஸ்ட் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்னா சப்போஸ் அது வந்து பூம் ஆகலாம், அப்படி இல்லாட்டா டவுன் ட்ரெண்டும் போகலாம். ஸோ அப்படி டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா ஐடிசி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸும் லாஸ்ட் அவங்க போஸ்ட் பண்ண ஐடிசி ஹோட்டல்ஸோட தனியாட்டு போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல க்ரோத் இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸுக்கும். ஸோ ஒன்ஸ் டிமர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஐடிசி அவங்களோட ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் கம்மியாக தான் இருக்குது. அதனால 1, 2 யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து ஐடிசியில். ஸோ மேபி அது வந்து டிமர்ஜ் ஆனால் இன்னும் இறங்கும், அப்போவும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. 10 ஐடிசி ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஆக்சுவலி 1833 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் 1862 ரூபா வரைக்கும் வந்தாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரே வாரத்தில் 2 வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா செபிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி சில மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ரெகுலேட்டர் இவங்களுக்கு 2 times வந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கண்டினியூஸாக அடி உழுது ஹெச்டிஎஃப்சி பேங்க். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் இறங்கல ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். முன்னாடி 1400 அந்த ரேஞ்சில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வெயிட் பண்ணுறதான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ப்ரைஸ் 1247 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் இதில் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப நாளாகவே. அதுக்கு ரீசன் சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் இந்த 2024 மட்டும்தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 10 years டைம் ஸ்பேனில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து 2024 ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன். ஸோ ஓவரால் இதோட மார்க்கெட் கேப்லேஷனும் பீக் லெவல்லேருந்து 4.4 lakh crore வரைக்கும் இறங்கியிருக்கு. ஜூலையில் ஒரு பீக் லெவல் போச்சு, அதுலேருந்து இவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 21% தான் அவங்களோட நெல்லி அந்த ஸ்டாக் பார்க்கும்போது 21% கீழே வந்துருக்கு. 1608 ரூபாலேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. 1247 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ஸ் நீ பார்க்கும்போது 2017 பார்த்தீங்கன்னா அவங்க 70.55% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. 2017 70.55% ரிட்டர்ன் கொடுத்தாங்க. 2018 to 20 ஒரு ஸ்டடி க்ரோத் இருந்துச்சு. அதே க்ரோத் எங்கே அடி வாங்க ஆரம்பிக்குதுன்னா 2021 19.32% அவங்களோட க்ரோத் குறையுது. 22 வந்து 7.60% குறையுது.
2023 வெறும் 1.44% தான் growth. 2024 வந்து நெகட்டிவ் growth வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்னும் வெயிட் பண்ணுங்க, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா 1483 வரைக்கும் போனது, கடைசியில் 1451 ட்ரேட் ஆகுது. சிப்லால நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது கோட்டக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. 19% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிஸில் தான் அன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 2% மேலே வரைக்கும் மேலே போச்சு. ஸோ குறிப்பாட்டு சவுத் கொரியாவில் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி க்ரோத் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட யூஎஸ் லான்ச்சஸ் எல்லாமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லி 1725 ரூபா இவங்க வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 19% அப்சைட் போகும்னு சொல்லி இன்னைக்கு 1483 ரூபா வரைக்கும் போச்சு. பட் இவங்க சொல்கிற மாதிரி 1725 ரூபா போகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து சிப்லாவில் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஃபார்மா செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட கருத்து வந்து ரெட்டிஸ் அண்ட் நாட்கோ ஃபார்மா இஸ் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆர்விஎன்எல் ஸ்டாக் இன்னைக்கு ஒரு ஏற்றம் இருந்துச்சு, 2% வரைக்கும் மேலே போனாங்க. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது மகாராஷ்டிரா மெட்ரோ அவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு 270 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் ஆர்விஎன்எல் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஹிங்கானா, மவுண்ட் வியூ, ராஜ்நகர், வண்டோரி, ஏபிஎம்சி, ராய்ப்பூர், ஹிங்கானா பஸ் ஸ்டேஷன் அண்ட் ஹிங்கானா இப்படி சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 எலிவேட்டட் மெட்ரோ ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆயிருக்கு. இது வந்து ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சென்கோ கோல்ட் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 1163 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1.5% பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க வந்து QIP மூலமாக ஒரு 450 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து டெப்டை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் நெட்வொர்க் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 459 கோடி அது QIP மூலமாக ரைஸ் பண்ணி நியர்லி ஒரு 500 கோடி டெப்டை குறைக்கிறாங்க. அடுத்தது ஒரு 1000 கோடி டோட்டல் லோன்ஸ் வந்து பார்க்கும்போது மெட்டல் கோல்டு லோன் சொல்கிறாங்க. ரிமைனிங் 500 கோடி வந்து கேஷ் கிரெடிட் மூலமாட்டு காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 1500 கோடி ஷார்ட் டேர்ம் டெப்ட் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து சென்கோ கோல்டில் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட் லேண்டிஸ் ப்ளஸ் கிர் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. என்னென்னு பார்க்கும்போது அவங்களோட கார்பன் எமிஷன் கோலை மீட் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க வந்து சில ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனர்ஜி எஃபிஷியன்ட் சொல்யூஷன் ஃபார் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் கம்பெனி. அந்த கம்பெனியோட தான் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களோட கார்பன் எமிஷன் கோலை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு இவங்க டிசிஎஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. எல்டிஎம் என்ட்ரி கொடுத்த அப்டேட். இவங்க ஒரு நியூ சைபர் டிஃபென்ஸ் ரீசைலன்சி சென்டர் வந்து பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாட்டு ஈஸியாட்டு வந்து சைபர் அந்த த்ரெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 சீட் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த சைபர் த்ரெட்டு, இன்டெலிஜென்ஸு, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் சர்வீஸு, குளோபல் கைண்ட்ஸுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே கொடுத்தது. எல்டிஎம் என்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. ஓல்டாஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டாஸ் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் வெஞ்சூர் இருக்குது. இந்த ஜாயின்ட் வெஞ்சரோட நேம் பார்க்கும்போது ஓல்ட் பெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓல்ட் பெக் மூலமாட்டு இவங்க ஒயிட் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எக்ஸ்க்ளூடிங் ஏசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓல்டாஸ் மட்டுமே 86% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி கலண்டர் 24ல் பிஎஸ்சி கன்சூமர் டியூரபிள் இண்டெக்ஸே 35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதை காட்டில எங்கேயோ இருக்குது. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு ஒயிட் குட்ஸ் இதெல்லாமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஜேவி மூலமாட்டு இவங்களோட ரெவன்யூ க்ரோத் 43% வரைக்கும் ஃபினான்ஷியல் 24ல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓல்ட் பெக் மட்டுமே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் வால்யூம் க்ரோத் 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எபிட்டா லெவலில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வோல்டாஸோட ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் கொடுத்த அப்டேட்டு. NHPC BEML இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஹைட்ரோ பிளான்ஸுக்கு வந்து சொல்யூஷன் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NHPCயும் இவங்க BEMLம் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்களோட சப்சிடரி தான் சமவர்தனா மதர்சன் ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம்ஸ் குரூப் BV. இவங்க வந்து எங்களோட சப்சிடரி மூலமாட்டு ஃபுல்லி அதாவது ஒரு கம்பெனியில் பால்டி இண்டஸ்ட்ரியா காமர்ஷியோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் $7.8 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிரசிலியன் ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனி. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 சப்ளையர் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து சமவர்தனா மதர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டோட பார்க்கப்படுது. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்த பிரசில் கம்பெனி $11,282 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 அவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த அக்யூசிஷன் மூலமாக சவுத் அமெரிக்கன் மார்க்கெட்லையும் அங்கே வந்து இவங்களோட பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சமவர்தனா மதர்சன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கோல் இந்தியா கொடுத்த அப்டேட். இவங்க 1209 கோடி கிரவுண்ட் மவுண்டட் சோலார் ப்ராஜெக்ட்ஸுக்கு வேண்டி 661 மெகாவாட் வந்து 661 மெகாவாட்டுக்கு
1209 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல் ஆட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு, சோலார் ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் 3000 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டி 2027-28 நாங்கள் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோல் இந்தியா வந்து பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த கேகேஆரோட ப்ரொபோசல், கேகேஆர் வந்து ஸ்டேக் வந்து இந்த ஃபுட்டெக் கம்பெனியாக இருக்கிற ரிபல் ஃபுட்ஸில் அக்யூசியேஷன் பண்ண இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரிபல் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசோஸ், பிர்ரூஸ் பிரியாணி, ஓவன் ஸ்டோரி, கிளவுட் கிச்சன் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதில் தான் இவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்மேக்கோ ரயில் வந்து இன்றைக்கி 4% மேலே போயிருந்துச்சு. 187 கோடி வேல்யூவில் ஆர்டர் இவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அது பேசிஸில் இந்த டெக்ஸ்மேக்கோ ரயில் வந்து மேலே போயிருந்துச்சு. வருண் பிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா 39.93% ஸ்டேக் வந்து லூனார் மெக் டெக்னாலஜிஸில் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வருண் பிவரேஜஸோட ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி. அதில் தான் இவங்க வந்து அக்யூசியேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வருண் பிவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. டொமேட்டோவும் ஸ்விக்கியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் சொல்லி பார்க்கும்போது நேற்று நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இவங்களுக்கு டேக்ஸ், அதாவது இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ்க்குலாம் டேக்ஸ் வந்து குறைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 18% இருக்கிறத குறைக்க சான்சஸ் இருக்குது வித்தவுட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லாமல் வந்து டேக்ஸ் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. 18% இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 5% குறைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸு. அந்த பேஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க Zomato and Swiggy. மேன்கைண்ட் ஃபார்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3000 கோடி QIP மூலமாட்டு லான்ச் பண்ணுறோம். ஸோ பார் சீரம் வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க 2616 ரூபா ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு அதை அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு 13630 கோடி தேவைப்படுது. ஸோ இப்போ அதுக்கு வேண்டிய ஒரு 3000 கோடி வந்து QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து மேன்கைண்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நிறைய பேர் அந்த ட்ரேட் டெபிசிட்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், அந்த ரெண்டுக்கு இடையில இருக்க கேப்பை தான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நம்ம இம்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறோம், பட் எக்ஸ்போர்ட் வந்து குறவாக பண்ணுறோம். இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து நல்லதா கெட்டதான்னா கெட்டது தான். எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக பண்ணணும், அப்போ தான் அந்த கண்ட்ரி வந்து வளர்ச்சி பாதையில் போகுதுன்னு அர்த்தம். இம்போர்ட் நம்ம அதிகமாக பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்போர்ட் அடி வாங்குது, டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ருப்பி கீழே விழும். ஸோ ஓவராலாட்டு என்றைக்குமே ட்ரேட் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லதில்லை. பட் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆனால் இந்த ட்ரேட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகும். இதான் அந்த அப்டேட்டு. இந்த கேப் பிட்வீன் இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேர் புரியாது, அதனால நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.